ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 31வது வசனம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாபோக் ஆற்றின் கரையில இரவு முழுவதும் கர்த்தரோடு போராடுகிறான் யாக்கோபு. அழுது கெஞ்சுகிறான். அதன் முடிவிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனுடைய தொடையை தொட்டு சுளுக்கி விட்டார். தொடையை தொட்டதுனால அந்த தொடையை சுளுக்கி விட்டது. அவனால இப்பொழுது பழையது போல நடக்க முடியவில்லை. அவன் கடைசி வரைக்கும் நொண்டி நொண்டி நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி இதுதான். ஆண்டவரே, யாக்கோபை நேசித்தேன் என்று சொல்றீங்க, யாக்கோபை ஆசீர்வதித்தேன் என்று சொல்றீங்க, எல்லாமே அழகாதான் பேசுறீங்க. ஆனா ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலைய, இப்படி ஒரு பலவீனத்தை, இப்படி ஒரு நிலைமைய நீங்க அனுமதித்தீங்க? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தருடைய நேசத்தை நாம உணர்கிறோம், உள்வாங்குகிறோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், கிருபையினால நிற்கிறோம், எத்தனை ஏசாக்கள் கையிலிருந்து காக்கப்படுகிறோம். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க வைக்கிறார், எல்லாமே செய்ய வைக்கிறார். ஆனால் இந்த யாக்கோபு நொண்டி நொண்டி நடக்கிறது போல பல விதங்களிலே, பல சூழ்நிலைகளிலே, ஆமென் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில அனுமதித்தீர், அல்லது என்னை இப்படியே இருக்க வைக்கிறீங்க, இப்படியே நடக்க வைக்கிறீங்க என்கிற பல கேள்விகள். அதிலும் விசேஷமாக இந்த அனுபவம் எதன் பிறகு வருகிறதுன்னு தெரியுமா? ஆமென், ஆண்டவரை பற்றி கொண்டதுக்கு பிற்பாடு, ஆண்டவரோடு இரவு முழுவதும் ஜெபித்த பிற்பாடு, தேவனிடத்துல தன் நிலையை உணர்ந்து ஒப்பு கொடுத்த பிற்பாடு. 28வது அதிகாரத்திலும் கர்த்தர் சந்திக்கிறார். அப்பொழுது தன் நிலையை உணரவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை, அழவில்லை, எதுவுமே செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறான், அழுகிறான், தேவனிடத்துல தன்னை தாழ்த்துகிறான், தேவனிடத்தில் ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க என்று கெஞ்சுகிறான். இப்படி தன்னை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணதுக்கு அப்புறமும் கர்த்தர் ஏன் இவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதித்தார்? நொண்டி நொண்டி நடக்கிறான். எதன் பிற்பாடு என்று யாக்கோப்ட கேட்டா சொல்லுவார், நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு. அவன் ஏன் ஏன் என்ற கேள்விக்கு பல பதில்கள் இருந்தாலும் இந்த நாளில் ஒரே காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமன். ஏனென்றால் யாக்கோபு இனியும் பழைய யாக்கோபாய் மாறாதபடிக்கு. பழைய யாக்கோபு எப்படிப்பட்டவன்? அவன் ஏமாற்றுகிறவன், அவன் விலகி ஓடுகிறவன், அவன் தன் சுயத்தை சார்ந்திருக்கிறவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அவருடைய எதிர்பார்ப்பு அல்லது அவருடைய விருப்பம் எதுவா இருக்கும் தெரியுமா? யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதிகம் வருவதை பார்க்க முடியும். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை உருவாக்குகிறேன், நான் உன்னை தாங்குகிறேன். இந்த வார்த்தைகளை கவனித்தீர்களா? இங்கே தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை இந்த யாக்கோபை நொண்டி நொண்டி நடக்க வைக்கிறீங்கன்னு கேட்டா கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன? யாக்கோபுக்காக நான், யாக்கோபுக்காக நான், யாக்கோபுக்காக நான். இனி அவனை நடத்துறது, இனி அவனை வாழ வைக்கிறது, இனி அவன் செய்ய வேண்டியவைகள் எல்லாவற்றையும் நானே நானே நானே. அதனாலதான் கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதித்தார். யாக்கோபே, இனி உன் சுயத்தை சார்ந்திராதே, என்னை சார்ந்திரு, உன்னை நான் நடத்துவேன்.
நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். யோசேப்பு எகிப்துல உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி வந்ததும் யாக்கோபு எகிப்துக்கு போகவில்லை. யாக்கோபு பெயர்செபாவுக்கு போறான். அங்க போய் வெயிட் பண்றான். ஏனென்றால் அவன் ஒருவரை சார்ந்திருக்கிறான் அல்லவா? அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ என்கிறார். அப்பொழுதும் போகவில்லை. அடுத்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு வருகிறேன். ஏன்னா அவர் இல்லாம இப்பொழுது யாக்கோபு இல்லை. அவர் இல்லாமல் அவன் இல்லை. இதை அவன் நன்றாய் உணர்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் இல்லைன்னா நான் இல்லை என்பதை உணரும்படியாக. ஆமென். பவுல் வாழ்க்கையில கர்த்தர் இப்படியே ஒரு முள்ளை கொடுக்கிறார். எதன் பிறகு? ஆண்டவருடைய சந்திப்புக்கு பிறகு. எதற்காக? அவர் கிருபை இல்லைன்னா நான் இல்லை என்பதை உணரும்படியாக. ஆண்டவரே, எல்லாரும் நல்லா ஓடுறாங்க, துள்ளி குதித்து போறாங்க, என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிற சூழ்நிலை. இதே போல பல சூழ்நிலைகள். ஏனென்ற கேள்வியோடு இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கான பதில் இதுதான். அவர் இல்லை என்றால் நீ இல்லை. இதை உணரணும், இதை அறியணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரால் நடத்தப்படணும். இதுவே அவருடைய சித்தம். மாறாக உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இரு என்பது செய்வதற்கல்ல கர்த்தர் இதை அனுமதித்தது. அவர் இல்லை என்றால் நாம் இல்லை என்பதை உணர்ந்து அறியவை. ஜெபிக்கலாமா? நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. தகப்பனே, எங்க வாழ்க்கையில நீங்க ஒன்ன செய்றீங்கன்னா, நீங்க ஒன்றை அனுமதிக்கிறீங்கன்னா, ஆண்டவரே, அது எங்களை உருவாக்கவும் எங்களை உமக்கு உகந்தவர்களாய் நிறுத்தவுமே அப்பா. இந்த நாளில் ஒரு விஷயம் கூட உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.